புதுக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். களத்திரக்காரனான சுக்கிரனை ராசியின் அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி நேயர்களே வணக்கம். இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்த்துருவோம். உண்மையிலேயே இந்த பராபவ ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான ஆண்டு, சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசியில் தான் லக்கணமே பிறந்திருக்கு. இந்த வருடத்தின் லக்கணமே ரிஷபராசியில் தான் பிறந்திருக்கு. சரி, இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வரும் ஜூன் 1ஆம் தேதி அன்று 3ஆம் இடத்துக்கு போகிறார். பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று அவரே அதிசாரமாக 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். போய்விட்டு ஜனவரி 24ஆம் தேதி வக்ரகதியில் திரும்ப அவர் 3ஆம் இடத்துக்கே வர்றார். இந்த ராசி ராகு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கும் வர்றாங்க. ஸோ இந்த மாற்றங்கள், இந்த கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் இந்த பராபவ ஆண்டில் நடக்குது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்திலே தான் நிற்கிறார். ஸோ இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் நிறுவனங்கள், வியாபார ஸ்தலங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும், தொழில் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது வைத்திய செலவுகளுக்காக நிறைய செலவழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நோய்களுக்கான வைத்தியம் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். மாணவர்கள் படித்து முடித்தவுடன் உடனடியாக வேலை கிடைக்கும். படித்த மாணவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு நடைபெறும். இந்த வருடத்திலே அவர்களுக்கு திருமணம் முடியும், சரிங்களா? அதே போல் மனைவியின் அல்லது கணவரின் இந்த வரும் புரட்டாசி, ஐப்பசி புரட்டாசி மாதம் கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இடமாற்றம், பதவி உயர்வு, இதெல்லாம் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இது ஒரு பொன்னான ஆண்டு. உங்களை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். ஸோ அதனால் புது வண்டி வாங்குவீங்க, புது வீடு கட்டுவீங்க, அல்லது புது பிளாட் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் வீட்டில், சுருக்கமாக சொல்லணும், உங்கள் வீட்டில் இந்த வருஷம் ஒரு புதுமையான, அதாவது என்னென்னா, ஒரு புது வீடு கட்டினதோ அல்லது ஒரு வண்டி வாங்குறதோ அல்லது குழந்தைகளுக்கு திருமணம், ஒரு சுப நிகழ்ச்சி, கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடைபெறும். அல்லது உங்கள் பையன் படிச்சிருப்பார், வேலைக்கு போயிடுவார். ஸோ இப்படி ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்வுறோம் இந்த வருடத்தில், பராபவ வருடத்தில். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், இந்த வருடத்தில் வியாழக்கிழமை அன்று நீங்கள் குருவுக்கு அபிஷேகம், அர்ச்சனை அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அவருக்கு ஒரு கிணத்துலேயோ அல்லது சுண்டல் மாலை போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிணத்துல சுண்டல் அவிச்சு கொண்டு போய் வியாழக்கிழமை அன்றைக்கி அவருக்கு பூஜை நடக்கும்போது நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு இந்த சுண்டலை தானம் பண்ணுங்கள். மிகச்சிறந்த ஒரு வெற்றி மேலே வெற்றி இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.